ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம பண்ணலாம். ஒரு வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு கொடுக்கலாம். அதே கிறிஸ்பினஸோடு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை எப்படி சேர்ந்து பார்க்கலாம். செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான் 2 மீடியம் சைஸ் சப்பாத்தி எடுத்துருக்கிறேன். பெருசாக இருந்தால் 1 மட்டும் எடுத்துக்கோங்க. இதனால் இந்த மாதிரி ரோல் பண்ணி பொடுசாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே போலவே எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணிவிட்டு தனித்தனியாக உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் தேவையான மசாலாலாம் சேர்க்கலாம். எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு ஆனில் வச்சுட்டு நீங்கள் மசாலாலாம் டைரெக்டாக எண்ணெயில் சேர்த்திங்கன்னா கரைஞ்சி போயிடும். அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வேர்க்கடலை எல்லாமே நல்லா செவந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வறுபட்டுருக்கு. இது கூட ஒரு கைப்பிடி அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது 2 டேபிள் ஸ்பூன் அளவு அவல் எடுத்துக்கோங்க. அவல் நம்ம சேர்த்துக்கலாம். வெள்ளை அவல் இல்லை சிகப்பு அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது 2 கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மசாலா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் பரட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாலாம் கலந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சாட் மசாலா கடைசியாக சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சப்பாத்தியை நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற சப்பாத்தியை உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா மொறுமொறுப்பாகிற வரைக்கும் வறுத்து எடுக்கணும். பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வறுப்பட்டுருக்கு. கலர் நல்லா மாறி வரணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததும் இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இது ஓரளவு நல்லா ஆறுனதும் நம்ம ஏற்கனவே கலந்து எடுத்து வச்சுருக்கிற பொரியோட இது சேர்த்துக்கலாம். நீங்கள் முழுசாக சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் உடச்சிட்டு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை மசாலாவோடு சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம மிச்சமான பொரி அவல் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு வாரம் வரைக்கும் கூட ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். நல்லா ஈவினிங் டீயோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.